சிலுவையில இயேசு நமக்காக கசப்பை ருசி பார்த்தார். அந்த கசப்பான சகல அனுபவத்தையும் சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வேதனைகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டு கசப்பான காடியை ருசி பார்த்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கசப்பை அந்த சிலுவை மரத்துல சுமந்து முடித்து விட்டார். அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாருங்க, சிலுவையில தொங்குற இயேசுவை பாருங்க, அந்த கசப்பை மாறிவிடும். அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காக என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எல்லாம் சிலுவையில ஏற்றுக்கொண்டீங்க, இதை நீர் கசப்பை மதுரமாய் மாற்ற முடியும். இதன் பிறகு ஏலிமின் செழிப்புகளை நடத்த முடியும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி அற்புதம் நடக்க சொல்றீங்களா? இயேசுவே, சிலுவை மரத்திலே தொங்கி மறித்து எனக்கான கசப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தீரே. அந்த சிலுவை மரத்திலே தொங்குகிற இயேசுவை பார்க்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, என் குடும்பத்துல, வேலையில, ஊழியத்துல, என் வாழ்க்கையில காணப்படுகிற கசப்பான சூழ்நிலைகளை மாறட்டும். அதுக்காகத்தானே சிலுவையில கசப்பை ருசி பார்த்து இதை மதுரமாய் மாற்றும். ஏலிமுக்குள்ளே என்னை நடத்த போகிறீர். செழிப்பின் நாட்களை நான் பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.